வெல்கம் டு PyQDG. நாம் பைத்தான் பண்டாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி மிஸ்ஸிங் வேல்யூவை நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட் 7ல் நம்ம எப்படி இந்த டேட்டாவோட டைப்பை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது, அதே மாதிரி காலமோட நேமை எப்படி நம்ம ரீநேம் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சேஞ்சிங் டேட்டா டைப்ஸ் யூஸிங் as டைப். ஸோ அந்த வேல்யூவோட டேட்டா டைப்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா as டைப் அப்படின்ற ஒரு பில்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். ஸோ எப்படி டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறது, அதே மாதிரி எந்த டூப்ளிகேட்ஸ் ரோவை நம்ம ரிட்டைன் பண்ணலாம் அல்லது ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தேர்டு ரீநேமிங் காலம்ஸ். ஸோ காலம் நேமை எப்படி ரீநேம் பண்ணுறது, ஒரு சிங்கிள் காலம் அல்லது மல்டிபிள் காலம்ஸ் அல்லது காலம் மொத்த காலத்தையும் நம்ம எப்படி ரீநேம் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் த எக்ஸாம்பிள் now. as usual நம்ம என்ன பண்ணுவோம், பண்டாஸை இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்டாஸ் as pd. நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளாக ஒரு டேட்டாவை எடுத்துக்கோம். நேம் ஏஜ் சிட்டி அப்படின்ற ஒரு டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டா நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், dfல, அதாவது டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே நம்ம லோட் பண்ணுவோம். df ஸோ pd டாட் டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா நம்ம இந்த டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ இந்த df பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஆஃப்டர் பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், டேஷ் அதாவது ஹைஃபனை ஒரு 40 டைம்ஸ். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் now. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இந்த டேட்டா ஒரு டேட்டா ஃப்ரேமில் நம்ம லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த டேட்டா டைப் இதை எடுத்துக்குவோம், அதாவது இந்த ஏஜ் அப்படின்ற காலமை எடுப்போம். இதோட டேட்டா டைப் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட் df இந்த ஏஜ் என்ற காலம். ஓகே, ஸோ ஏஜ் என்ற காலத்தோட நம்ம டேட்டா டைப் அப்போ டி டைப். ஸோ பண்டாஸை பொறுத்த வரைக்கும் டி டைப். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா டைப் இப்போ என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், int 64. ஸோ இது இப்போ எப்படி இருக்குது, எல்லாமே இன்டிஜர் இருக்குது. இந்த 24 நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் உள்ள எல்லா வேல்யூஸுமே என்னவாக இருக்கும், ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நம்ம இதை ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்துருக்கோம். ஸோ என்னாகும் அப்படின்னா இந்த ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங்குனா இது தான் ஹையர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா ஸ்ட்ரிங் ஹையர். ஸோ அப்போ என்ன ஆகும், இது எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட். ஸோ பண்டாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்கை ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு இப்போ என்னவா இருக்கணும், இது ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த 24 எப்படி இருக்கணும், நமக்கு இன்டிஜராக இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா ஏஜ் இஸ் அ இன்டிஜர். ஸோ இதை எப்படி நாம் இப்போ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். df ஆஃப் ஏஜ். ஸோ இந்த ஏஜ்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ண போகிறோம். df ஆஃப் ஏஜ் இதை என்ன பண்ண போகிறோம், டாட் as டைப். பாருங்க, as டைப். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். as டைப்புக்குள்ளே இப்போ எந்த மாதிரி நமக்கு வேணும், எந்த டேட்டா டைப் நமக்கு வேணும், இன்டிஜராக நமக்கு வேணும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இன்ட்டுன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஏஜை நம்ம டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்னவாக இருக்கும், இன்டிஜராக இருக்கும், அதாவது இன்ட்டு 64 இருக்கும். பை டிஃபால்ட் 64 அப்படின்றதுனால. ஓகே, லெட்ஸ் ட்ரை now. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்ன ஆப்ஜெக்டாக இருந்தது, அதுக்கடுத்து பாருங்கள் இன்ட்டு 64. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங்கில் இருந்ததுனால அது ஸ்ட்ரிங்குன்னு சொன்னது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாகவே கன்வெர்ட் பண்ணிட்டோம், இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னவா இருக்கும், இஸ் அ இன்டிஜர். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிஎஃப் அகெயின் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகே, லெட்ஸ் ட்ரை now. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே இன்டிஜர் தான். பட் டிஃப்ரென்ஸ் நமக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா ஸ்ட்ரிங்குக்கும் இங்கே ஸ்ட்ரிங்கு தான் அதே மாதிரி தான் இருக்குது. 24 30 24. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 24 30 24 தான் இருக்குது. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. நம்ம இப்படி வேணால் பண்ணிக்கலாம், இதை இப்போ ஃப்ளோட்டாக வேணால் நம்ம மாற்றலாம். ஓகே, ஃப்ளோட்டாக மாற்றுவோம். ஸோ இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் ஃப்ளோட் 64. இப்போ பாருங்கள் 24.0 30.0 24.0. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் 24 30 24. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா டைப்பை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டூப்ளிகேட்ஸ். எப்படி இதை டூப்ளிகேட்ஸை ஃபைன் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்த நேமில் என்ன இருக்குது, அலைசன் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அலைசன் இன்னொரு இருக்குது. அதே மாதிரி 24 30 24. ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு டூப்ளிகேட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் லண்டன் மான்செஸ்டர் லண்டன் இருக்குது, இது லண்டன்ஸ். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா அப்போ ஒரு ரோ நமக்கு டூப்ளிகேட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி டூப்ளிகேட்டை ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் df டாட் duplicated.
ஓகே. ஸோ டூப்ளிகேட்டட் அப்படின்ற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எதெல்லாம் டூப்ளிகேட் இருக்கோ அதை வந்து நமக்கு ட்ரூன்னு கொடுக்கும். எந்த ரோலாம் வந்து டூப்ளிகேட்ஸ் இல்லையோ அதை வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக எல்லா அந்த ரோலில் உள்ள எல்லா காலம் வேல்யூஸும் என்னவாக இருக்கும், டூப்ளிகேட்டாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது வந்து டூப்ளிகேஷன் சொல்லும். இல்லைன்னா டூப்ளிகேஷன் இல்லைன்னு தான் சொல்லும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஃபால்ஸு. ஏன் ஃபால்ஸு? இதில் வந்து எதுவுமே டூப்ளிகேஷன் கிடையாது. அடுத்து பாருங்கள் ஃபால்ஸு, ஏன் இங்கேயும் டூப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. தேர்டு பாருங்கள் ட்ரூ. ஒய்? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள், அனலைஸ் 24 லண்டன் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் அனலைஸ் 24 லண்டன். ஸோ அப்போ இந்த ரோ வந்து இட்ஸ் அ டூப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை வந்து விட்டுரும். பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு பார்க்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபால்ஸ்ன்னு தான் கொடுக்கும். அடுத்து எங்கே அதே ரோ இருக்குதோ அங்கே வந்து ட்ரூ கொடுக்கும். இப்போ அகெயின் நம்ம வந்து இதே ரோ வந்து இன்னொரு இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னா அங்கேயும் வந்து என்ன பண்ணும், ட்ரூன்னு தான் கொடுக்கும். லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே அதே மாதிரி வந்து அலைஸ்ன்னு கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுவோம், இப்போ 24ன்னு கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி இதை வந்து இப்போ லண்டன் மாற்றிக்குவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ட்ரூ. ஸோ இந்த ரெண்டு ரோமே என்னவாக இருக்குது, வந்து டூப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இப்போ டூப்ளிகேஷனை ஃபைன் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் டூப்ளிகேஷன் வந்து எல்லா வேல்யூஸும் வந்து சேமாக இருந்தால் தான் அது வந்து பை டிஃபால்ட்டாக டூப்ளிகேட்னு சொல்லும். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 காலம், அந்த காலம் மட்டும் எனக்கு டூப்ளிகேட்ஸாக இருந்தால் அது நீ வந்து டூப்ளிகேட்னு மார்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம், சேமாக இருந்தால். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடுத்துக்குமே, இந்த லண்டனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து சும்மா லண்டன்ஸ்னு கொடுத்துட்றோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இப்போ டூப்ளிகேஷன் கிடையாது. ஓகேங்களா, ரைட். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், இப்போ எனக்கு இந்த சிட்டி வந்து இப்போ என்னாகும், டூப்ளிகேஷனில் வராது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதையுமே எடுத்துக்குவோம், டூப்ளிகேஷனில் இதை இப்படி பண்ணிக்குவோம், லண்டன்ஸ் டி. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு 2 கேரக்டர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ என்ன பண்ணுவோம், கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பாருங்கள், எதுக்குமே டூப்ளிகேஷன் கிடையாது. ஏன் டூப்ளிகேஷன் கிடையாது, ஏதாவது ஒரு வேல்யூ வந்து வேறு மாதிரி வந்துருச்சுன்னா அது வந்து டூப்ளிகேஷன் கிடையாது. இது எல்லாமே சேமாக இருக்கணும். ஓகே, இந்த அலைஸ் 24 லண்டன் இது எல்லாமே இங்கே இருக்கணும். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, லண்டன்ஸ்னு கிடையாது இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் லண்டன்ஸ்னு இருக்குது. இங்கே வந்து அடிஷ்னலாக ஒரு 2 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இது வந்து டூப்ளிகேஷன் கிடையாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு நேமும் ஏஜும் டூப்ளிகேட்டாக சேம் வேல்யூ இருந்தாலே நீ அதை வந்து டூப்ளிகேட்டாக மார்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி ஃபைன் பண்ணுறது, இப்போ df டாட் டூப்ளிகேட்டட், இங்கே என்ன பண்ணுறோம், சப்செட்டுன்னு கொடுக்குறோம். ஸோ சப்செட்டில் இந்த காலமை வந்து மென்ஷன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், சப்செட் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ இட்டரபிள். இட்டரபிள்னாவே என்ன, லிஸ்ட்டு அல்லது வந்து டிக்ஷனரி. ஓகே, ஸோ இந்த சப்செட்டில் நம்ம என்ன கொடுக்குறோம், எந்த காலமோட வேல்யூ வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம், நேம் அண்ட் ஏஜ். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறோம், நேம் ஏஜ். ஸோ இது ரெண்டுமே வந்து சேமாக இருந்தால் மார்க் அஸ் அ டூப்ளிகேஷன். யூ கேன் இக்னோர் த சிட்டி. ஸோ சிட்டி வந்து டூப்ளிகேஷன் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு நேமும் ஏஜும் சேம் வேல்யூ இருந்தாலே அதை வந்து நம்ம டூப்ளிகேட்டும் மார்க் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஃபால்ஸ், இங்கே பாருங்கள் ஃபால்ஸ், அடுத்து ட்ரூ. ஒய் இட்ஸ் ட்ரூ? ஏன் அப்படின்னா இந்த நேமும் ஏஜும் வந்து இப்போ சேமாக இருக்குது பாருங்கள், நேம் அண்ட் ஏஜ் சேமாக இருக்குது. இங்கேயும் நேம் அண்ட் ஏஜ் வந்து சேமாக இருக்குது. ஸோ என்னாச்சு, இட்ஸ் ட்ரூ. பட் இது ரெண்டையும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டோம். ஏன் இக்னோர் பண்ணிட்டோம்னா இங்கே சப்செட்டில் நம்ம வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டூப்ளிகேஷன் ஃபைன் பண்ணிட்டோம். எனக்கு வந்து டூப்ளிகேஷனை வந்து ட்ராப் பண்ணணும், அதாவது ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதை எப்படி நம்ம பண்ணுறது, df டாட் ட்ராப் டூப்ளிகேட்ஸ். இங்கே பாருங்கள், ட்ராப் டூப்ளிகேட்ஸ். ஸோ டூப்ளிகேட்ஸ் இருந்தால் அந்த ரோவை வந்து ஃபுல்லாக வந்து ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து இன் பிளேஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிஎஃப்லேயே வந்து என்ன ஆயிரும், அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ பிரிண்ட் டிஎஃப். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கணும், டூப்ளிகேட்ஸு எந்தெந்த ரோ டூப்ளிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே போய் எதாவது ரிமூவ் ஆகும், இந்த செகண்ட் அண்ட் தேர்டு வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டை வந்து என்ன பண்ணாது, ரிமூவ் பண்ணாது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரோ, இது இருக்குது. அடுத்து இதே சேம் வேல்யூ எந்தெந்த ரோவில் இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த 0 and 1 இந்த 2 ரோ தான் நமக்கு வந்து இப்போ பிரிண்ட் ஆகும் லாஸ்ட்டாக. ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன நடந்திருக்கணும், இங்கே
இது ரெண்டும் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிருக்கணும், டெலீட் ஆகிருக்கணும். ஆனால் டெலீட் ஆகலை. ஏன் டெலீட் ஆகலை? நம்ம வந்து சப்செட் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும், இது எல்லாமே வந்து சேமாக இருந்தால் தான் அது வந்து நம்ம டூப்ளிகேட்னு பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது டூப்ளிகேட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி சப்செட் மென்ஷன் பண்ணமோ அதே மாதிரி அப்போ ட்ராப்புக்கும் நம்ம வந்து அந்த சப்செட் மென்ஷன் பண்ணணும். இல்லை நம்ம வந்து சப்செட் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இதை வந்து ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, லண்டன்னே வச்சுக்குவோம் பை டிஃபால்ட்டாக. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டாக இந்த 2 ரோவும் வந்து டெலீட் ஆகிடும். பிகாஸ் எல்லா வேல்யூவும் வந்து இப்போ சேமாக இருக்கிறதுனால. ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், ரிமூவ் ஆகிடுச்சா? ஒன்லி 0 and 1 இந்த இண்டெக்ஸ் ரோ மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம பேக் டு கொண்டு போயிடுவோம். இது வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த சப்செட்டில் இந்த 2 காலத்தை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, எனக்கு இந்த 2 காலமும் சேமாக இருந்தாலே அதை வந்து டூப்ளிகேட்னு மார்க் பண்ண சொல்லிடுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன நடக்கும், அதே அவுட்புட் தான் வரும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், அதே தான் 0 and 1. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டூப்ளிகேட்ஸை வந்து ட்ராப் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டூப்ளிகேட்ஸை வந்து ட்ராப் பண்ணிட்டோம். எனக்கு வந்து எதை வந்து கீப் பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸும் 1 இண்டெக்ஸும் இருக்குது. 2 and 3 இண்டெக்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் வந்து அப்படியே வச்சுருக்கு, அடுத்தடுத்து வர்றதெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடு, லாஸ்ட்டை வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு என்னென்னா கீப் அப்படின்ற ஒரு பேராமீட்டர். ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட் ரோவை, அதாவது இந்த ரோ இருக்குது பார்த்தீங்களா, அலைஸ் 24 லண்டன்ஸ், சாரி அலைஸ் 24 லண்டன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கீப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போது நமக்கு இந்த 0 and 2 வந்து ரிமூவ் ஆகிடும், 1 and 3 வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கும். ஓகேங்களா, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் 1 and 3 வந்து இருக்கா. ஸோ 0வும் இந்த 2வும் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஒய் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கீப் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மீன்ஸ் நீ டூப்ளிகேட்டை ஃபைன் பண்ணிடு, ஆனால் எனக்கு வந்து லாஸ்ட் அக்கரன்ஸ் எது வந்து லாஸ்ட் ரோவாக இருக்கோ. ஓகேங்களா, அதாவது லாஸ்ட் ரோனா லாஸ்ட் ரோ கிடையாது, லாஸ்ட்டாக ஃபைன் பண்ண டூப்ளிகேஷன் ரோ. ஓகேங்களா, எந்த லாஸ்ட் ரோ டூப்ளிகேட்டடாக இருக்கோ அதை வந்து நீ வந்து வச்சுக்கோ, மிச்சம் ரிமைனிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து கீப் லாஸ்ட். ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கீப் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ கீப் ஃபஸ்ட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டாக அதுதான். ஸோ ஃபஸ்ட்டை வச்சுக்கோ, மற்ற டூப்ளிகேஷன் ரோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்ன ஆகும், 0 இருக்குது and 1 இருக்குது, 2 and 3 இதெல்லாம் டூப்ளிகேஷன் தானே, அது எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ரோவை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணலாம். இப்போ கீப் ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கொடுத்துங்க. கீப் ஃபால்ஸ்னால் எதுக்குமே எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா, அப்போ எல்லா டூப்ளிகேஷனையும் நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 இண்டெக்ஸ் ரோ இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. ரீசன் ஒய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு வந்து டூப்ளிகேஷன் ரோ வந்தாலே எனக்கு அந்த ரோ வந்து தேவையே இல்லை, அந்த வேல்யூஸே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு தான் வந்து கீப் ஃபால்ஸ். ஓகேங்களா, ஸோ கீப் ஃபால்ஸ் அப்படின்னா எல்லாத்தையுமே எல்லா டூப்ளிகேட்ஸ் ரோவையும் டெலிட் பண்ணிடு. கீப் ஃபஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்கரன்ஸை வச்சுக்கோ, மற்ற ரிமைனிங் எல்லாம் டெலிட் பண்ணிடு. கீப் லாஸ்ட் அப்படின்னா லாஸ்ட்டை வச்சுக்கோ, மற்றது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடு. ஸோ இதுதான் வந்து ட்ராப் டூப்ளிகேட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து காலம் நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஏஜ்னு எடுத்துக்கங்களேன், இந்த ஏஜை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், வேறு ஒரு நேமை வந்து மாற்றுவோம். ஓகே, நம்ம df டாட் ரீநேம். ஓகேங்களா, ரீநேம் எதை நம்ம ரீநேம் பண்ண போகிறோம், காலம்ஸ்ன்றதில் ரீநேம் பண்ண போகிறோம். ஸோ காலம்ஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஏஜ் அப்படின்றத நீ என்ன பண்ணு, இப்போ வந்து ஹவ் ஓல்டு அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ஹவ் ஓல்டு. ஸோ இந்த மாதிரி நீ வந்து ரீநேம் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிஎஃப்ல வந்து டேரெக்டாகவே நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, இன் பிளேஸ் ட்ரூன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன நடக்கும், அடுத்து நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் df. இப்போ ஏஜுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹவ் ஓல்டு அப்படின்ற காலம் நேம் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும், அதாவது ரீநேம் ஆகிருக்கும். லெட்ஸ் ட்ரை நவ். எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் வந்து எப்படி இருக்குது, நேம் ஏஜ் சிட்டின்னு இருக்கா. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நம்ம வந்து இப்போ இந்த டூப்ளிகேஷனுக்காக நம்ம பார்த்தது. அடுத்து பாருங்கள் நேம், ஹவ் ஓல்டு அண்ட் சிட்டி. ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த ஏஜ்ன்ற காலம் ஹவ் ஓல்டு அப்படின்னு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு, அதாவது ரீநேம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இங்கே டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுனால நமக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் இல்லை. ஸோ இதை வேணால் நம்ம வந்து ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்குவோம். ஓகே,
ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நேம், ஹவ் ஓல்ட் அண்ட் சிட்டி இது எல்லாமே வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து காலம் நேமை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மோர் தென் ஒன் காலத்தை இப்போ ரீநேம் பண்ண எக்ஸாம்பிள் இப்போ சிட்டின்னு எடுத்துக்கோங்க. சிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வந்து இப்போ டவுனுன்னு எழுதிக்குவோம். ஓகே, சிட்டியை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறது உங்களோட ஒரிஜினல் காலம், செகண்ட் வந்து நியூ காலம் நேம். ஓகே, இப்போ என்ன இருக்கும் இந்த சிட்டின்றது டவுன் அப்படின்னு மாறி இருக்கும். இங்கே பாருங்கள் டவுன் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஒவ்வொரு காலமாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த மொத்த காலத்தையும் ஒரு மாதிரி ஃபார்மேட் பண்ணணும். அதாவது கேபிட்டலைஸில் வை அல்லது ஸ்மால் லெட்டர் வழி அல்லது லோவர் கேஸில் இந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறேன்னா அப்போ எப்படி பண்ணலாம்? யூஸ்வலாக வந்து ஒரு டிஎஃப்பில் வந்து அதாவது டேட்டா ஃப்ரேமில் வந்து காலத்தை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? பிரிண்ட் df.columns. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த காலம்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள் நேம், ஹவ் ஓல்டு, டவுன். ஓகேங்களா? இது வந்து எப்படி இருக்குது? ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. அதனால் வந்து டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ எல்லா காலம் நேமையும் நம்ம வந்து இப்போ லோவர் கேஸில் மாற்றலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். df.columns. ஸோ இந்த காலம் தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா காலம்ஸையும் நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லிட்டோம் யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அதை காலம்ன்ற ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம வந்து டிஎஃப்ல உள்ள காலம்ஸ் எல்லாத்தையும் எடுக்கலாம். அப்போ நம்ம ஃபார் லூப்பில் எழுதுவோம். ஃபார் காலம் இன் df.column. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? நமக்கு எல்லா காலமும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த டிஎஃப்ல உள்ள எல்லா காலம்ஸையும் நாம் வந்து இப்போ எடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த காலத்தில் இட்டரேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்கும்? நேமு, ஏஜ், சிட்டி. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம இட்டரேட் பண்ணுறோம். இட்டரேட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த காலமை ஓகே டாட் லோவர்னு கொடுப்போம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? இந்த காலத்தை வந்து லோவருக்கு மாற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறதுக்கு பேர் என்ன? நம்ம வந்து காம்ப்ரஹென்சிவ் ஃபார் லூப் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி தெரியாதவங்க நீங்கள் வந்து என்னோட பைத்தான் கோர்ஸ் அதாவது பிகினர் கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்பை வந்து நம்ம எந்த மாதிரிலாம் எழுதலாம். யூஸ்வலாக நம்ம வந்து ஃபார் லூப்பை ஃபார் இந்த மட்டும் எழுதிட்டு அப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு இட்ஸ் கால் எஸ் அ காம்ப்ரஹென்சிவ் ஃபார். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த காலம் வந்து லோவர் கேஸாக மாறிடுச்சு. இப்போ இந்த டிஎஃப் காலத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் df.columns. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே லோவர் கேஸில் பிரிண்ட் ஆயிடுச்சா? எவ்ரிதிங் இஸ் இன் த லோவர் கேஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டிஎஃப்ஐயும் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் டிஎஃப். ஸோ இங்கே பாருங்கள் மாறிடுச்சா? நேம் வந்து என்ன ஆயிடுச்சு? லோவர் கேஸில் மாறிடுச்சு. ஹவ் ஓல்டு, டவுன் எல்லாமே வந்து எப்படி ஆயிடுச்சு? லோவர் கேஸில் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஏஜை வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஹவ் ஓல்டுன்னு மாற்றிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு வந்து ஹவ் ஓல்டு, டவுன். ஸோ எல்லாமே வந்து லோவர் கேஸில் மாறிடுச்சு. இதே வந்து இப்போ அப்பர் கேஸில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? அப்பர். ஸோ பாருங்கள் எல்லாமே வந்து அப்பர் கேஸில் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? காலம் நேமை வந்து நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக எனக்கு வந்து ரீநேம் பண்ணுறதுனால நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபார்மேட்டிங் பண்ணணும், அப்பர் பண்ணணும், லோவர் பண்ணணும், அல்லது கேபிட்டலைஸ் பண்ணணும், அல்லது இதோட வேறு ஏதாவது நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து டேட்டா அனாலிசிஸில் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த காலம் நேமில் வந்து நான் ப்ரீஃபிக்ஸை வந்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்டாஸில் வந்து நீங்கள் டூப்ளிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணலாம். காலம் நேமை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி டேட்டா டைப்ஸ், ஏன்னா டேட்டா டைப்ஸ் வந்து இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு கொடுக்கும்போது அங்கே வந்து சில காலம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஒரிஜினலாக சோர்ஸ்லேருந்து டேட்டா ஒரு மாதிரி வந்திருக்கும், பட் நீங்கள் கொடுக்கும்போது வந்து வேறு மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து இந்த அஸ் டைப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.